இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மத்திய பட்ஜெட்டுகளில் தமிழர்களின் பங்கு என்ன என்பது குறித்து இப்போது பார்க்கலாம். சுதந்திர இந்தியாவில் இதுவரை 88 பட்ஜெட்டுகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இதில் முழுமையான பட்ஜெட்டுகள், தேர்தலுக்கு முந்தைய இடைக்கால பட்ஜெட்டுகள் அடங்கும். தாக்கல் செய்யப்பட்ட 88 பட்ஜெட்டுகளில் 27 தமிழர்களால் சமர்ப்பிக்கப்பட்டவை என்பது வியப்புக்குரிய தகவல். வேறு எந்த மாநிலத்தவரும் இவ்வளவு முறை பட்ஜெட் தாக்கல் செய்ததில்லை. இந்தியாவின் முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்தவரே ஒரு தமிழர்தான். கோவையில் பிறந்தவரான ஆர்.கே. சண்முகம் செட்டியார் 1947 மற்றும் 1948 ஆண்டுகளில் பட்ஜெட் தாக்கல் செய்தார். திருவள்ளூரை பூர்வீகமாக கொண்ட டி. கிருஷ்ணமாச்சாரி 1957 இருமுறை, 1964, 1965 ஆகிய ஆண்டுகளில் தலா ஒரு முறை என 4 பட்ஜெட்டுகளை தாக்கல் செய்துள்ளார். கோவை அருகே பொள்ளாச்சியை சேர்ந்தவரான சி. சுப்பிரமணியம் 1975, 1976 ஆண்டுகளில் நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பித்துள்ளார். தஞ்சாவூர் அருகே ராஜாமடத்தைச் சேர்ந்த ஆர். வெங்கட்ராமன் 1980, 1981 ஆண்டுகளில் பட்ஜெட் சமர்ப்பித்துள்ளார். காரைக்குடியைச் சேர்ந்த ப. சிதம்பரம் 1996, 97, 2004, 2005, 2006, 2007, 2008, 2013, 2014 என 9 முறை பட்ஜெட் தாக்கல் செய்துள்ளார். மொரார்ஜி தேசாய் 10 பட்ஜெட்டுகளை தாக்கல் செய்து முதலிடத்தில் உள்ள நிலையில் ப. சிதம்பரம் 9 பட்ஜெட்டுகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். மதுரையில் பிறந்தவரான நிர்மலா சீதாராமன் 2019 ஆண்டு முதல் 2025 ஆண்டு வரை தொடர்ச்சியாக 8 பட்ஜெட்டுகளை சமர்ப்பித்துள்ளார். வரும் 1ஆம் தேதி நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ள நிலையில் அதிக பட்ஜெட் தாக்கல் செய்த நிதி அமைச்சர்கள் பட்டியலில் 2வது இடத்தில் இருக்கும் ப. சிதம்பரத்தின் சாதனையை சமன் செய்வார். புதிய தலைமுறைக்காக ஆர். சேஷகிரி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.